இது வந்து கருவேப்பிலை. இது இன்டோர் பிளான்ட்டா, அவுட்டோர் பிளான்ட்டா, இல்லைன்னா இது உள்ள வெயிலில் அதிகமாக வைக்கலாமா, எத்தனை வருஷத்துலேருந்து நீங்கள் வந்து பறிக்க ஆரம்பிக்கலாம், என்ன மாதிரி மண்கலவை ரெடி பண்ணலாம், இதுக்கு என்ன உரம் போடலாம், இந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பான முறையில் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நான் ஃபுல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கருவேப்பிலையை எப்படி ஒரு பாட்டில் வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வைக்கிறதுக்கு ஒரு 12 இன்ச் பாட் நம்மளுக்கு தேவைப்படும். இதோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முராயா கனகின்னு அர்த்தம். இது மெயினாக ஒரு சவுத் இந்தியன் ஹெர்பு. சட்னிஸு, குழம்பு, கிரேவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ஸ்வீட் லெமன் அப்படி இல்லைன்னா அரோமேட்டிக் லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த லீஃப் எடுத்து இப்படி கசக்கி அப்படி ஸ்மெல் பண்ணிங்கன்னா ஒரு லீஃப் வரும், அரோமேட்டிக் லீஃப்னு சொல்லுவாங்க. மெயினாக சவுத் இந்தியன் ஹெர்ப் தான் இது. ஓகேங்களா? இது வேறு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸில் இருக்குன்னா, கொலஸ்ட்ரால் லெவலை லோ பண்ணும், டைஜஷனை பூஸ்ட் பண்ணும், லிவருக்கு ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது, பாக்டீரியா எலிமினேட் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், சைடு எஃபெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணும், பிளட் சர்க்குலேஷனுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே இதில் தான் இருக்குது. உங்களுக்குலாம் ஒரு மெயினான ஒரு டவுட் இருக்கலாம், இது வந்து இன்டோர் பிளான்ட்டா இல்லை அவுட்டோர் பிளான்ட்டானு. நீங்கள் இன்டோர்லேயும் வைக்கலாம், அவுட்டோர்லேயும் வைக்கலாம். இந்த பிளான்ட் வந்து மோஸ்ட்டாக நிறைய சன்லைட் தேவைப்படும். ஓகேங்களா? என்னன்னாலும் சரி நிறைய சன்லைட் தேவைப்படும். கூலான டெம்பரேச்சர்லேயும் வரும், வார்மான டெம்பரேச்சர்லேயும் வரும். ஆக்சிஜன் சப்ளை இது நல்லாவே கொடுக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தாலும் பரவாயில்ல, எங்கே வச்சாலும் சரி இதுக்கு சன்லைட் நல்லா வேணும். அப்போ தான் இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல், நல்லா வளரும். இதை வந்து இதில் ரீபாட் பண்ணுறதுக்கு, இந்த பாட் பண்ணுறதுக்கு மெயினாக என்ன வேணும்னா, அந்த கத்தி வேணும். கத்தி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், எர்த்வார்ம் கம்போஸ்ட் இதில் இருக்குது. இதில் வந்து கோகோனட் பிட் இருக்குது, நம்மள்ட்ட ஒரு ஜாடி இருக்குது. இதை வச்சு நம்ம பாட் பண்ணிடலாம். நம்ம இந்த பாட்டில் ஓட்டப்பட ஆரம்பிச்சிடலாம். ஏன் நான் ஓட்ட போடுறேன்னா, தண்ணி வேகமாக ட்ரைன் ஆகி வெளியே போயிடணும். அப்படி இல்லைன்னா இந்த பிளான்ட் செத்துரும். அதனால் நான் ஓட்ட போடுறேன். 4 ஓட்டையுமே போட்டாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணோன்னா, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் லைட் எடுத்து பார்ப்போம். ஏன் நான் அதை எடுத்து பார்க்குறேன்னா, ஓகே, இந்த மாதிரி பேபி ரூட்ஸ் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பக்கத்தில் கொண்டு வந்து காட்டுறேன். பேபி ரூட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது நல்லா ஹெல்த்தியான பிளான்ட் தான், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இனி நம்ம இந்த பாட்டில் மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த கருவேப்பிலை பிளான்ட்டுக்கு ஏற்ற மண்கலவை என்னன்னா, அதிகமாக தண்ணி உள்ளே போயிடக்கூடாது, அதிகமாக தண்ணி வேகமாகவும் கீழே போயிடக்கூடாது. அந்த தண்ணி இது ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸோ நான் கோகோபிட்டை ஆட் பண்ணுறேன். இதில் நல்ல ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எர்த்வார்ம் கம்போஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இது வருஷக்கணக்காக இங்கே தான் இருக்க போகுது. நல்ல கை நிறைய இல்லை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒன்று, தண்ணி ஊற்றுனா அது ஈஸியாக ட்ரெயின் ஆகிடணும். லைட் ஏர் நல்லா காத்தோட்டம் மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ கோகோபிட் தான் பெஸ்ட்டு. அதனால நான் கோகோபிட்டை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியும் வேகமாக ட்ரெயின் ஆயிரும். இது தண்ணியும் பிடிச்சி வச்சுக்கிறோம். இந்த கோகோ இருக்குது பாருங்கள், நார் அது பிடிச்சும் வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் பெஸ்ட்டான மண்கலவை. இப்படி ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகேவா? ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்த அந்த பிளான்ட்டை எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், ரூட்ஸை பாருங்கள். இது ஒரு ஹெல்த்தி பிளான்ட், நல்ல ஹெல்த்தி பிளான்ட். இதை இப்படியே நான் இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பல்ல எடுத்து இப்படி வைக்கிறேன். இந்த லெவலில் பிளான்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை சுற்றி நம்ம ஆட் பண்ணி வீடியோவை முடிச்சிடுவோம். சென்டரில் வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஹைட்டு நல்லா உள்ளே போயிடணும். போயிடுச்சா? போனதுக்கப்புறம் இதோட ஹைட்டு இங்கே இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கம்போஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், மண்புழு உரத்தை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி முடிச்சாச்சு. முடிஞ்சு இப்போது இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம்.
மெதுவாக தண்ணி விட்டுக்கிறோம். அது நல்லா ட்ரைன் ஆகட்டும். ட்ரைன் ஆகட்டும். பள்ளமான இடத்துல கொஞ்சம் கம்போஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இடம் பள்ளமாக்கிட்டே இருக்கு. இதுலயே உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் தண்ணி ஆட் பண்ணோன்னே எப்படி ட்ரைன் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. எப்படி இருக்கு, இப்படிதான் இது வந்து ட்ரைன் ஆகணும். ஸோ தண்ணி நான் நல்லா ஊற்றியாச்சு, ஃபுல்லாக ட்ரெயினும் ஆயிடுச்சு. பாருங்க, நாலா பக்கம் இங்கே தண்ணி இருக்குது, தெரியுதா? நாலா பக்கமும் தண்ணி ஈஸியாக வளைஞ்சிருச்சு. லைட்டாக இருக்குது, ஏரியாக இருக்குது. தண்ணி ஊற்றினா வேகமாக ட்ரெயின் ஆகுது. அதே சமயத்தில் இது ஈரப்பதமும் தக்க வச்சுக்குது. இப்படி தான் நம்மளுக்கு வந்து மண் கம்போஸ்ட் இருக்கணும். ஸோ இதுதான் இதுக்கு தேவையானது. இதுக்கு ஃபர்டிலைசர் நீங்கள் எப்படி ஆட் பண்ணலான்னா, பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கிற மாதிரி பட்டர் மில்க்கு, கேர்டு இதெல்லாம் தண்ணியில் கலந்து நல்லா ஊற்றி விட்டிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். நம்ம பிளான் பண்ணியாச்சு. இது இப்போ நீங்கள் எந்த இடத்துல வைக்கலாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். முன்னாடி சொன்ன மாதிரி உள்ளேயும் வைக்கலாம், வெளியவும் வைக்கலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 65 டிகிரிலேருந்து 85 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இது வந்து தாங்கும். அதாவது 18 டிகிரி செல்சியஸ்லேருந்து 29 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது நல்லா டாலரேட் பண்ணும். அதாவது நல்ல சூரிய வெளியில் வைக்கலான்னு சொல்கிறேன். சூரிய வெளி ஸ்ட்ரைட்டாக போட்டாலும் இதுக்கு பிரச்சனை இல்லை. நல்ல லைட்டு சூரிய வெளி இருந்தால் நல்லா வரும். இதோட ஹார்வெஸ்ட்டு 2லேருந்து 3 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து இதை பறிக்க ஆரம்பிச்சிடலாம். 2 வருஷத்துலேயே இது வந்து ஒரு 6 அடி உயரத்தை அழகாக தொற்றும். ஃபஸ்ட்டு வர சீட்ஸு, ஃப்ளார்ஸு, பூ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பிச்சு போட்டுருங்க. ஏன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற எனர்ஜி வந்து இது வந்து அட்லீஸ்ட் இலை வர்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் இது கண்டிப்பான முறையில் நல்ல லைஃப் இருக்கும். நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.